السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் பிற மனிதரிடத்தில் நடக்கக்கூடிய அந்த நற்பண்புகள் பற்றியும் இறை அச்சம் பற்றியும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டக்கூடிய இந்த திருமறை வசனம் பல உபதேசங்களை நமக்கு கோடிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹு தாலா சொல்லுவான்: யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், படைத்திருக்கின்றோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, என்ன காரணம்? ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லிட்டு அடுத்தது சொல்றான்: இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவராக இருக்கின்றார். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விதத்தையும், இறை நம்பிக்கை, இறை பக்தி, அல்லாஹனுடைய அச்சம் ஒரு மனிதனிடத்தில் எப்படி வரணுங்கிறதுக்கு ஒரு அழகிய உபதேசமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளரின் ஈருலக வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் மிக முக்கியமாக பங்கு வகிப்பது இந்த இறை அச்சம்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் தன் திருமறையில் சுமார் 70 இடங்கள்ல நீங்கள் அல்லாஹுவை பயந்து வாழுங்கள் என்பதாக முஃமின்களை நோக்கி அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு சொல்றான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்ற பொழுது அல்லாஹனுடைய அச்சம் வந்தா அந்த பாவத்தின் பக்கம் ஈடுபடாமல் நாம் என்ன செஞ்சிடலாம், தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தினுடைய ஒரு சாராம்சம். வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அவங்க சொல்றாங்க, அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் ஒரு சமயம் என் அடிமையை நான் என்ன செஞ்சேன், சாட்டையால் கடுமையாக அடித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு பின்னால் இருந்து என்ன செய்யப்பட்டது, ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு. எனக்கு பின்னாடி ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு, அபு மசூதே என்று ஒரு சத்தம் வந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய கோபத்தின் காரணத்தினால அந்த சப்தத்தை நான் சரியான முறையில் விளங்கலை. திரும்ப வேகமாக என்னுடைய அருகில் வந்து சத்தம் வெளிப்பட்ட பொழுது நான் என்ன செஞ்சேன், திரும்பி பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு பக்கத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, நின்று அபு மசூதே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து சொன்னாங்க, அபு மசூதே விளங்கி கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக 3 முறை சொன்னாங்க. அபு மசூதை விளங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி 3 முறை சொன்ன உடனே ஒரு பயத்தில் என் கையில் இருந்த சாட்டையை நான் என்ன செஞ்சிட்டேன், கீழே போட்டேன். அந்த சாட்டை அந்த பயத்தினால் கீழே விழுந்து விட்டது. மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த அடிமையை அடிப்பதற்கு எந்த அளவுக்கு உம்மால் முடியுமோ அதைவிட அல்லாஹுவால் உம்மை தண்டிப்பதற்கு முடியும் அப்படிங்கிறத சொன்னதற்கு பிறகு அந்த இறைவனுடைய பயத்தின் காரணமாக இதற்கு பிறகு ஒரு காலத்திலும் நான் என் அடிமையை அடிக்கவில்லை என்பதாக அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆக
மனிதன் என்ற அடிப்படையில் நம்மை போன்ற ஒரு இனம்தான் அப்படிங்கிற அடிப்படையில் பிற மனிதர்களிடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகிய உபதேசமாக அல்லாஹு தாலா ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் இந்த மனித சமுதாயத்தை படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் உணர்ந்தால் அப்படிப்பட்ட தவறுகளை விட்டு நம்ம என்ன செய்யலாம், பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தையும், அதே போன்று ஒரு வரலாற்றின் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நமக்கு நாமே எவ்வாறெல்லாம் அநீதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது, மைமூன் இப்னு மெஹ்ரான் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு செய்தியை அறிவிப்பாங்க. தன்பீஹுல் காஃபிலின் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். மனிதன் தன்னைத்தானே சபித்து கொண்டே குர்ஆனை ஓதுகின்றான் என்பதாக அவங்க என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்களிடத்துல என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது, ஏன் இப்படி நீங்க சொல்றீங்க, மனிதன் எப்படி தன்னைத்தானே சபித்து கொண்டு குர்ஆன் ஓதுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்ட பொழுதுதான் ஒரு வசனத்தை ஓதி காமிச்சாங்க. அலா லஅனத்துல்லாஹி அலல் லாலிமீன், அநீதம் இழைத்தவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகும் என்ற வசனத்தை ஓதுகின்றான். எந்த நிலைமையில, வஹுவ லாலிமன், அவன் அநீதம் செய்தவனாக இருக்கின்ற பொழுது அந்த சாபம் அவன் மீது ஏற்பட்டு விடுகிறது. அந்த குர்ஆனுடைய வசனத்தை நமக்கு நாமே அநீதம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த திருமறை வசனத்தை ஓதனோம்னா அதனுடைய பிரதிபலன் என்ன செய்யும், நம்மையே சாரக்கூடியதாக என்ன செய்கின்றது, நம்மை சார்ந்து அது பல துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை தான் என்ன செய்யறாங்க, மைமூன் இப்னு மெஹ்ரான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு அறிவிச்சு காண்பிக்கிறாங்க. ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பாவங்களை தடுக்க ஒரே வழி இறை எச்சம்தான். அந்த இறை எச்சம் ஒரு மனிதனிடத்துல இருந்தா அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல மிக கண்ணியமானவனாக என்ன செய்கின்றார், இருக்கின்றார். அப்படிப்பட்ட கண்ணியத்தை ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் அவன் சிறந்த மனிதராக, இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு இறை நேசராக திகழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க பெறுகின்றது. அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக, இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக, பயபக்தி உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை ஈருலகிலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி மனித உரிமைகளுடைய விஷயத்துல ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.